தெரியும். வேணாம் லைவ்ல. ஓகே. நன்றி, நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில நான் பஸ்ல போயிட்டுருக்கப்ப, டக்குன்னு ரயில்வே கேட் வந்துச்சு. கேட்டு போட்டுட்டாங்க. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் லைவ்ல வந்தோனே சொல்லலான்ட்டு இருந்தேன். அ ரொம்ப நல்லா பேசுவார். சூப்பரா பேசுவாருங்க. வந்துட்டு பஸ்ல வந்துட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா கேட்டு போட்டாங்க. ரயில்வே கேட்டு போட்டாங்க. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, என்னாச்சு என்னாச்சு? கேட்டு போட்டாங்க, கேட்டு போட்டாங்க" அப்படின்னு. அதுல ஒரு நபர் வந்து கடி ஜோக்கு சொல்றாராம். என்ன கேட்டு அது வந்து ரயில்வே கேட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுல யாரோ ஒரு நபர் வந்து பஸ்ல வந்துட்டு ஒரு கடி ஜோக் சொல்றாராம். என்னன்னா, அ ஒரு லேடி தான் சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். லேடியோ என்ன சொன்னாங்க. கே கேட்டு போட்டாங்களா? இல்ல கேட்காம போட்டாங்களா? போட்டது ரயில்வே கேட்டு. கேட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "கேட்டு போட்டாங்களா? இல்ல கேட்காம போட்டாங்களா?" அப்படின்ட்டு ஒரு கடி. அதான் வந்து மனி மனிதர்கள் வந்து அன்றாட வாழ்க்கையிலேயே நகைச்சுவை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டேன். கதை கேட்கல. வெளியில போயிட்டீங்களா? கதை இல்லங்க. காலையில ஆரம்பத்துக்கு பஸ்ல போனேன். அப்ப வந்துட்டு ரயில்வே கேட்ல கேட்டு போட்டுட்டாங்க. அப்ப வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, "கேட்டு போட்டாங்க. பஸ்ஸெல்லாம் முடியாதுல்ல. அப்ப வந்து கேட்டு போட்டாங்க, கேட்டு போட்டான்னாங்க." அதுக்கு ஒருத்தவங்க